மீனம்மா மீனம்மா நான் விற்பது மீனம்மா, வாங்கம்மா வாங்கம்மா நீ மீன் கொஞ்சம் வாங்கம்மா. மீன் வாங்கலையோ? மீன் மீனு. என்னடி சின்ன பொண்ணு, குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வித்துட்டு இருக்கியா? ஐயா, குழம்பு வைக்கிறதுக்குலாம் நான் ஒன்றும் மீன் விற்கல. என்னடி சொல்ற? நான் கூட 1 கிலோ மீன் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன், இப்ப குழம்பு வைக்கிறதுக்கு விக்கலன்னு சொல்ற. அது எப்படி சொல்றது? நான் மீனை மீனா விற்கல, அதுக்கு பதிலா ஃபிஷ்ஷை ஃபிங்கர் ஆக்கி விற்கிறேன். என்னடி இது, ஃபிஷ் ஃபிங்கர் ஆக்கி விக்கிறியா? ஃபிஷ்ஷை குழம்பு வச்சு பார்த்திருக்கேன், இது புதுசால இருக்கு. அடியே, ஃபிஷ் ஃபிங்கர் விக்கிறேங்கிறத தாண்டி அவ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடச்சி. ஆமா ஆமா, ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கிக்கோங்க, ஃபிஷ் ஃபிங்கர். சின்ன பொண்ணு, மணி எத்தனடி, கொஞ்சம் பார்த்து சொல்லேன். என்ன கேட்டீங்க அன்னைக்கிலேயேக்கா? இதோ என் கையை பாருங்க, வாட்ச் இல்லையே, பின்ன எப்படி நான் மணி சொல்றது? வாட்ச் இல்லைன்னா என்னடி, மணி சொல்ல வேண்டியதானே? இது என்னட கூத்தா போச்சு, வாட்ச் இல்லைன்னா எதை பார்த்து மணி சொல்றதான்? சரி, வாட்ச்ல மட்டும் எதை பார்த்து மணி சொல்லுவ? வாட்ச்ல முள் இருக்கும், முள்ளை பார்த்து மணி சொல்லுவேன். இதோ இந்த மீன்ல கூட முள் இருக்கே, அப்போ இதுல இருக்க முள்ள பார்த்து மணி சொல்லு. என்னது, மீன்ல இருக்க முள்ளை பார்த்து மணி சொல்றதா? ஆஹா, இன்னைக்கு நான் தான் வசமா சிக்கியிருக்கேன் போல. ஐயோ அக்கா, நீங்க ஆரம்பிச்சிடாதீங்கக்கா, இந்த உலகம் தாங்காது. ஆமா, என்னென்ன மீன்லாம் இருக்கீங்க? வாழை மீன், வஞ்சர மீன், எல்லா மீனையும் நான் ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சு வச்சிருக்கேன்டி. எல்லா மீனும் இங்க கிடைக்கும். உனக்கு எந்த மீன் ஃபிஷ் ஃபிங்கர் வேணும் சொல்லு. என்ன அன்னைக்கிலேக்கா, கேட்டுலாமா? கேட்டுருவோமே. சரிடி, அப்போ ஃபிஷ் ஃபிங்கர் தர்றது சரி, நான் சொல்ற மீன்ல உள்ள ஃபிஷ் ஃபிங்கரா பார்த்துட்டா. அதை தாண்டி கேக்குறேன், என்ன மீன் அது? விண்மீனு. என்னது விண்மீனா? ஐயோ ஐயோ. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த தென்னாக்குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அட நடக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசுர குடி ஆளுக்கெல்லாம் சந்தோஷம். என்னடி வாழை மீன் விலங்கு மீன் சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கிக்கடி, செம டேஸ்டா இருக்கும். என்னது, ஃபிஷ்ஷோட ஃபிங்கர் மட்டும் தான் டேஸ்டா இருக்குமா? அப்போ டோட்டலா ஃபிஷ் டேஸ்டா இருக்காதாடி? ஏன்டி என்னடி இப்படி சொல்ற? ஃபிஷ் ஃபிங்கர் டேஸ்டா தானடி இருக்கும். எனக்குலயேக்கா சொல்லுடி முக்காடு மகேஷ். பாத்தீங்களாக்கா, ஃபிஷ்ஷோட ஃபிங்கர் மட்டும் தான் டேஸ்டா இருக்குமா? அப்போ தலை காலு கை அதெல்லாம் டேஸ்டா இருக்காதா? ஃபிங்கர் மட்டும் டேஸ்டா இருக்க ஃபிஷ்ஷை வாங்கி என்னக்கா பண்ண போறீங்க? அடியே லூசு மகேஷ், நான் சொல்றத முழுசா கேளுடி. ஃபிஷ் ஃபிங்கர் டேஸ்டா இருக்கும்னா ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஃபிங்கர்னு சொல்லி ஒரு டிஷ் பண்ணிருக்கேன்டி, அது டேஸ்டா இருக்கும்னு சொன்னேன். ஏன்டி, நம்மளோட ஃபிங்கர்னா என்னது? நம்மளோட விரல் தானே. அப்போ ஃபிஷ்ஷோட ஃபிங்கர்னா ஃபிஷ்ஷோட விரல் தானே அர்த்தம். இதுலயே நீ ஃப்ராடத்தனம் பண்ணிருக்க. சரியா சொன்னடி. இப்ப பாத்தீங்கன்னா, கோழி கடையில போய் அவர் லெக் பீஸா கொடுங்கன்னா கோழி காலா பார்த்து தராங்க. அதே இது ஆடு வெட்டுற கடையில போய் நல்ல ஈரலா பார்த்து தாங்கன்னா ஈரலா தராங்க. அப்ப மீன் கடையில வந்து ஃபிஷ் ஃபிங்கர் தாங்கன்னு கேட்டா ஃபிஷ்ஷோட ஃபிங்கரை தானே தரணும். ஏன் இவ இப்படி பண்றா? போன வாரம் கூட நான் ஆடு வெட்டுற கடையில போய் ஆட்டு கால் கேட்டேன் சூப் வைக்கிறதுக்கு. உடனே அவங்க கரெக்டா ஆட்டு கால் தந்துட்டாங்களே. ஆனா இப்போ நீ மீனோட விரல்னு சொல்லி இதை வித்துக்கிட்டு இருக்க, அப்படிதானடி? அடியே, இது பேரே ஃபிஷ் ஃபிங்கர் தாண்டி, அதுக்காக இது ஃபிஷ்ஷோட ஃபிங்கர்னு சொல்ல முடியாது. பேரு ஃபிஷ் ஃபிங்கரா, ஆனா ஃபிஷ்ஷோட ஃபிங்கர் இல்லையா? யாரை ஏமாத்துற நீ? மீனுக்கு கால் இருக்குதா? என்னக்கா கேட்டீங்க? மீனுக்கு கால் இருக்குதா சொல்லுடி. மீனுக்கு கால் இருக்குதா? அது 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 வந்து ஏக்கா, மீனுக்கு கால் இல்லங்கக்கா. அப்ப சரி, மீனுக்கு கை இருக்குதா? ஒழுங்கா சொல்லுடி, மீனுக்கு கை இருக்குதா? ஏக்கா என்னக்கா நம்ம நயன்தாராக்கா கேள்வி கேக்குறாங்க, நீங்களாவது ஒழுங்கா கேளுங்கக்கா. அடியே, முதல்ல அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடி. சரிக்கா, மீனுக்கு கை இல்லக்கா. வசமா மாட்டிக்கிட்ட சின்ன பொண்ணு. மீனுக்கு காலும் இல்ல, மீனுக்கு கையும் இல்ல. காலும் கையும் இல்லைன்னா விரல் மட்டும் எப்படி இருக்கும்? ஏன்டி, விரலே கிடையாது மீனுக்கு, மீன் விரல்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்க? நான் எப்பக்கா மீன் விரல்னு சொல்லி வியாபாரம் பார்த்தேன்? பாத்துக்கங்க மக்களே, பாத்துக்கங்க. மீன் விரல்னு சொல்லி இவ்வளவு நேரம் வியாபாரம் பார்த்துட்டு அவ மீன் விரல்னு சொல்லணும்னு சொல்றாள. ஐயோ அக்கா, எல்லாரும் கேளுங்கக்கா, நான் எப்பக்கா மீன் விரல்னு சொன்னேன்? என்னது சொல்லலையா? எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது நினைச்சியாடி? ஃபிஷ் அப்படின்னா என்னது? மீன் தானே. பிங்கர்னா என்னது? விரல் தானே. அப்ப நீ இவ்வளவு நேரம் பிசு பிங்கர்னு வித்தது மீனோட விரல் தானடி. நல்லா ஏமாத்துறிய. ஐயோ ராமா, என்னையே இந்த மாதிரி கலிசடையோட சேர்த்து விட்ட. அடியே, எங்களை ஏமாத்தி வித்தது மட்டும் இல்லாம கலிசடை வேற சொல்றியா நீ? சரி, இந்த மீன்கள் எல்லாம் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? அது வந்து ஆத்துக்கு போனேனா. எங்க ஐயர் ஆத்துக்கா? அக்கா முடியலங்கா, முடியல. சரி, நீ ஒரு கதை வச்சிருப்பி, அதை எடுத்து விடு.
ஆற்றுக்கு போனேன்னா தண்ணி நிறைய போச்சு. பார்க்க ஏதோ பளிச்சு பளிச்சுன்னு மின்னுச்சு, துள்ளி துள்ளி குதிச்சுதா. உடனே பார்த்தேன், சீலையை எடுத்தேன், மீனை பிடிச்சேன். சும்மா போய் சொல்லாதடி, நீதான் சீலை உடுத்துறதே இல்லையே, பின்ன எப்படி மீனை பிடிச்ச? ஐயர மீனை பிடிக்க போனேன் ஆத்துல. பக்கத்துல ஆண்டி தானே கட்டி இருந்தாங்க, சேல தான். ஆண்டி குளிக்கும் போது தெரியாம உருவிட்டேன். ஆண்டி சேலை தண்ணியில போச்சு தானே நினைச்சாங்க. ஆண்டி குளிக்க போகும்போது சேலையை உருவிட்டேன். ஆண்டி சேலை தண்ணியில போச்சுன்னு தானே அவங்க நினைச்சாங்க. அடப்பாவி, குளிச்சுக்கிட்டு இருந்த ஆண்டிட்ட இருந்து சேலை உருவிட்டியா? ஐயர மீனை பிடிக்கிறதுக்கு ஆத்துல நான் ஆண்டியோட சேலையை தான் அட்டைய போட்டேன். அது சரிடி, இல்லாத விரல இருக்குன்னு சொல்லி விக்கிற மீன் என்னடி இப்படி கலர் கலரா இருக்கு? எந்த ஒரு மீன் இது? ஆமா ஆமா, இதுல எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. ஏக்கா, எல்லாரும் கோல்டு ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இதோ ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இதத்தான் கோல்டு ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட அப்படி கிடையாது. ஆரஞ்சு கலர் மட்டும் இல்லாம ரெயின்போ கலர்ல இருக்க எல்லா கலர்லயும் ஃபிஷ் இருக்குக்கா. என்ன கலர் ஃபிஷ் வேணும்னு சொல்லுங்க, அந்த ஃபிஷ்ல இருந்து நான் ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சு தரேன். நீ ஃபிஷ் ஃபிங்கர் விக்கிறதே பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல கலர் கலர் மீன் ஃபிஷ் ஃபிங்கர் வேறயா? உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ நாம மைசூர் போண்டா வாங்குறோம், உள்ள என்ன மைசூரா இருக்குது? ஆமா ஆமா, மைசூர் போண்டா பிச்சு பார்த்தா மைசூர் இருக்காதுதான். அத போலதான் நாம சிக்கன் 65 வாங்குறோம், அதுக்காக அதுல 65 கோழியா இருக்குது. எங்க ஏதோ 5-6 பீஸ போட்டு சிக்கன் 65ன்னு சொல்லி விக்கிறாங்க. எப்படி சிக்கன் 65ல 65 கோழி இல்லையோ, மைசூர் போண்டாவில் எப்படி மைசூர் இல்லையோ, அத போலதான் ஃபிஷ்ஷுக்கு ஃபிங்கர் இல்லாமலேயே ஃபிஷ் ஃபிங்கர் விற்கலாம். ஓ அப்படியாடி சின்ன பொண்ணு? மீன் இருக்குல்ல, மீன் அதை நிறைய பேர் முள்ளோட சாப்பிட்டு தொண்டையில விக்கிக்கிடுது. அதனால மீன் பச்சையா இருக்கும்போது அதோட முள்ளெல்லாம் உருவிட்டு அதை நல்லா ஃபிங்கர் மாதிரி விரல் மாதிரி செஞ்சுக்கிட்டு அதில் மசாலாவெல்லாம் தடவி எண்ணெயில் மொறுமொறுன்னு பொரிச்சு எடுக்கிறது பேருக்கு தான் ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியாடி சின்ன பொண்ணு? ஐயா சின்ன பொண்ணு, நீ சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்காம இது மீனோட விரல்னு சொல்லி நீ ஏமாத்தி விக்கிறேன்ல நினைச்சு ஊரை கூட்டி சத்தம் போட்டுட்டேன். சாரிடி சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சிருடி. நான் கூட உன் பேச்ச கேட்டுதாண்டி மீனுக்கு கால் இருக்குதா கை இருக்குதான்னு சின்ன பொண்ணை கடுப்பேத்திட்டேன். எனக்கு மீன் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா மீன்ல கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி முள்ளா இருக்கும்ல, அது சாப்பிட்டா தொண்டையில போய் விக்கிக்கும். அதுக்கு பயந்தே நான் மீன் சாப்பிட்றதே இல்லை. ஆனா சின்ன பொண்ணு விற்கிற மீன்ல முள் இருக்காதானே, அதுக்கு பேர் தான் ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்றாளே. ஆமா ஆமா, அப்ப நான் கண்டிப்பா இந்த ஃபிஷ் ஃபிங்கரை வாங்கி சாப்பிட போறேன். ஐயோ, மீனுக்கு கால் இருக்குதா கையில் இருக்குதா விரல் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டு இவ்வளோ நேரம் பாடா படுத்தினாலுங்க. ஆனால் இது உண்மையிலே மீன் இல்லை, நான் கடலை மாவைத்தான் மீன் மாதிரி பொரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னா அவ்வளோதான். மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா மொறுமொறுன்னு இருக்கும்ல. அப்படியே கடலை மாவுல போண்டா செஞ்சு சாப்பிடுற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மீனுன்னு சொன்னா கடலை மாவுன்னு சொல்ற, ஒன்னும் சரியா புரியலையே. ஐயோ, நானே உண்மையெல்லாம் உளறி கொட்டிடுவேன் போல தெரியுதே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சாப்பிடலனா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் ஏஎம்எஸ் மகின் வியூஸ்ல கண்கள் நீயேன்னு சொல்லி ஒரு தொடர் போட்டிருக்கோம், மறக்காம அதையும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் மட்டும் இப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஹரி விக்னேஷ், ஷாஷ்மி, முத்து சக்தி, ஈஸ்வரி, பிரியங்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஓவியாவுக்கு நாளைக்கு 7th வெட்டிங் அனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சிஸ்டர். பிரேமலதா, பொன்மலர், செல்வம், முருகன், செல்வம், தமிழ் செல்வம், அப்சரா, அகிலன், சதீஷ், வர்ணிகா ஸ்ரீ, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, முத்துவேல். ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.